ஊரில் பல இல்லீகல் பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. லோக்கல், நேஷனல், இன்டர்நேஷ்னல் தாசன்கோ பிஸ்னஸ் பெஸ்ட் ஆகிக்கிட்டே இருந்தது. தனக்கு ஒத்து வராத ஆளுங்களை மறக்கிற மன்னிக்கிற பழக்கமே கிடையாது ஆண்டனிக்கு. கொஞ்சம் கருணையா இல்லாம அது போக போக அவங்க குடும்ப வழக்கமா மாற ஆரம்பிச்சது. அவன் எது தொடங்குறதா இருந்தாலும் உயிர் பலி கொடுத்துத்தான் ஆரம்பிப்பான். அவனோட சாம்ராஜ்யம் வளர்றதுக்கு உயிர் பலி கொடுக்கறது மட்டும்தான் அவனோட பெரிய நம்பிக்கை. அது ஆடு மாடுல ஆரம்பிச்சு கடைசியில மனுஷங்களை நரபலி கொடுக்கிற அளவுக்கு போயிருச்சு. மூட நம்பிக்கையில ஊறி போயிருந்தான். அவன் தம்பி தாஸ் இந்த உலகத்திலேயே ஆண்டனி நம்புற ஒரே ஆள் ஹெரால்ட். கனடால படிக்க போனவன் இன்டர்நேஷனல் ட்ரக் கேட்டர்ஸ் பல பேரோட லிங்க்ல தாசன்கோ பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணான். வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ட்ரக் கேட்டர்ல தாசன்கோவா இருக்கணும்னு அவன் உருவாக்கின போத மருந்து டத்தோரா. மார்க்கெட்டில் எவனும் பார்க்காத அனுபவிக்காத ஒரு போதை. டத்தோராவை புயல தோட்டத்துக்கு நடுவில் அவனுங்க ஃபேக்ட்ரிக்குள்ளேன்னு அங்கேயே உற்பத்தி பண்ண ஆரம்பித்தான். டத்தோரா கொக்கைனை விட கொடூரமாக இருந்துச்சு. நாளாக அதனோட டிமாண்ட் மார்க்கெட்டில் ஏற ஆரம்பிச்சது. அதே சமயம் இந்த விஷயம் அவங்க கூட இருக்கிற ஆளுங்க மூலமாகவே என்சிபிக்கு லீக் ஆச்சு. சந்தேகப்பட்ட எல்லாரையுமே கேள்வியே இல்லாமல் அவன் டத்தோராவையே மூஞ்சில வீசி கொடுத்துறதுன்னு வெறி பிடிச்சி கொத்தா கொண்டு குவைச்சான். என்னதான் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸ் மேலே இருந்து அவங்க பார்த்துக்கிட்டாலும் கீழே கிரவுண்டில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஆண்டனியோட பையன் சின்ன வயசுலேருந்து நான் தூக்கி வளர்த்துறேன். என்சிபிக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். இத்தனை வருஷத்துல ஏதாவது பிரச்சனை இப்படி நடந்திருக்கா? என்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க பண்றது அவ்வளவு சின்ன விஷயமா? நீ நினைக்கிற மாதிரி பேருக்காக அவன்கிட்ட கணக்காட்ட முடியாது. சீஸ் பண்ண இத்தனை கிலோ டப்புரா வெளியே இருக்கணும்னா உங்க 3 பேர்ல ஒருத்தரை சண்டை பண்ணி தான் ஆகணும். அதுதான் லியோ சாண்ட்ராவை சொல்றேன். அவன் ஒரு வாரம் உள்ள இருந்தாதான் மேல இருக்கவங்களை ஆஃப் பண்ணி சரக்கு சேஃபா வெளியே இருக்க முடியும். அப்புறம் என் கை மீறி போச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. பாத்துக்க. நீ ஒரு வாரத்துல அவன் அனுப்பிடுவேன்னு என்ன கேரண்டி? ஒரு சரக்கு ஒரு வேறடா, நீ நம்பிதான் தாஸ். ஆண்டனி, லியோ அங்க இருக்கானா? லியோலாம் இல்லை. அவன் தானே பார்டர் கிராஸ் பண்ணி சரக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னான். அவன் வந்து செக் போட்டு தான் இருப்பான். ஏதோ விளையாட்டு காட்டுறான்னு நினைக்கிறேன். யாரா தம் பண்ணிக்கிறது?